என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எப்படி தல தலன்னு இருக்கு? இத போய் திருப்பி திருப்பி பாத்துக்கிட்டு இருக்க? சரிம்மா, என்ன வேலை அத முதல்ல சொல்லு. கீரைய பாரு. 4 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வரோம். முதல்ல அத நினைச்சு பாக்குறீங்களா? பேரம் தானே பேசுறீங்க. முதல் வியாபாரம் ஒரு கட்டுக்கு 5 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. இல்லம்மா, 4 ரூபாய் தான் என்னால கொடுக்க முடியும். கடையில போய் பாக்கெட்ல வாங்கும் போதே வாயை மூடிட்டு குடுத்துட்டு வரீங்கல்ல, அவங்கிட்ட பேச்சு கொடுத்தா அதுக்கு சேர்த்து பில்லு போடுவான். இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிறிய தவிர உன் மனசு ரொம்ப சின்னதுமா. தலையில சுமைய வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்தி தொண்டைக்காய கூவி கூவி விக்கிற. 1 ரூபாய் கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கேன்னு தான் பேரு. என் நிலவரம் உனக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. ஒவ்வொரு பைசாவையும் கணக்கு பார்த்து செலவு பண்ற கதியில தான் நான் இருக்கேன். இப்ப என்னதான் விலை சொல்ற? சொல்லல. போனி வியாபாரத்துல பேச்சா பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு வியாபாரமே கெட்டு போயிடும். கீரை எடுத்துக்கிட்டே குடுக்கறத குடுமா தர்ம மகராசி. காசை என்ன காலையில என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லைங்க, கீரைய 1 ரூபாய் குறைச்சு கேட்டேன். கோபம் வந்துருச்சு இந்த அம்மாக்கு. என்ன கஞ்ச பிசுனாரின்னு சொல்றாங்க. கோச்சுக்காதம்மா, நீ இந்த வீட்டு மகராசியா இருக்க. நான் இந்த 1 ரூபாயில வாழ்ந்துட்டேனா நீ தானே நல்லா இருப்ப. என்ன ஜானகி, என்ன யோசனை அப்படியே நின்னுட்ட? ஒண்ணும் இல்லைங்க, இதே வீட்டுல ஒவ்வொரு வேளை சாப்பாட்டையும் கல்யாண பந்தி போல நடத்தினவங்க நாம. ஊர்ல என்ன விசேஷம் கமிட்டி கூட்டம்னாலும் 19 பேரை கூட்டிட்டு வந்துருவீங்க நீங்க. வீட்டாளுங்க சமைக்க முடியாதுன்னு ஆளு வச்சு சமைச்சு போட்டு ஜனங்க சாப்பிடுறத கண்குளிர பாத்திருக்கோம். இன்னைக்கு ஒரு கீரை காரிக்கிட்ட கஞ்ச பிசுனாரின்னு பேர் வாங்குற அளவுக்கு ஆளாயிட்டோமே. அதான் ரொம்ப வருத்தமா போச்சுங்க. அது அந்த காலம், இது இந்த காலம் நினைச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். உன் துக்கத்தெல்லாம் வெளியிலே விட்டுட்டு உள்ள போய் வேலையை பாரு. அவங்கெல்லாம் ஆபீஸ் கிளம்புற நேரமாச்சுல்ல. ஆமா ஆமா, ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னா வீடே 2 ஆயிடுமே. வாங்க வாங்க, உங்களுக்கு வேலை இருக்குல்ல, வாங்க. மெதுவா. அப்பா, எச்சி தொட்டு சூடு பாக்காதீங்கப்பா. அன்னைக்கு தெரிஞ்சா இன்னும் சூடாயிடுவாங்க. சாரிம்மா, மறந்துட்டேன். அண்ணி கேக்குறதுக்குள்ள அயன் பண்ணி கொடுத்துருங்க, அப்பதான் எனக்கு ஒரு வேலையாகும். சரிம்மா. பண்ணிட்டேன்டா கண்ணு. முக்கியஸ்தர்கள் கூட்டம் எல்லாம் இந்த ஹால்ல தான் நடக்கும். அப்படியா? ஆமா. ஆனா இங்க சேரு சோஃபா எல்லாம் கிடையாது. கீழே மெத்த போட்டு அது மேல திண்டு போட்டிருப்பாங்க. அத ரொம்ப நாளா எங்க அப்பா பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த காலத்துல காங்கிரஸ் ஜில்லா கமிட்டில அப்பா அக்ராசனரா இருந்தாரு. மத்த ஊர்கள்ல இருந்தும் வேற பிரதேசங்கள்ல இருந்தும் வர்ற தலைவர்கள் எல்லாம் இங்க வந்து தங்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட பெருசா கட்டினாரு. ஒரு முறை ராஜாஜி வந்தப்போ எங்க அப்பா சொன்னாரு, முக்கியஸ்தர்கள் பெரிய தலைவர்கள்லாம் இந்த வீட்டுல வந்து தங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. அடுத்த முறை நம்ம காந்திஜி வரும்போது அவர் கண்டிப்பா இங்கதான் தங்கணும். அப்படி தங்கலன்னா இந்த அக்ராசனர் பதவியே நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? உடனே ராஜாஜியும் அதுக்கு என்ன, தங்க வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அடுத்த முறை தீண்டாம ஒழிப்பு போராட்டத்துக்காக ஒரு 6 நாள் மகாத்மா இங்க வந்திருந்தாரு. அப்படி வந்தப்போ இங்க முக்கியஸ்தர்கள் கூட்டமும் திருவான்மியூர்ல பொதுக்கூட்டமும் நடந்தது. அப்ப காந்திஜி இங்கதான் வந்து தங்கினாரு. அப்படிங்களா? அந்த அறையில தான், வாங்க உங்களுக்கு காட்டுறேன். அப்படி வந்திருந்த போது காந்திஜி இங்கதான் தங்கி ஓய்வு எடுத்தார். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். அப்போ காந்திஜி வர்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே ஒரு வெள்ளாடை குட்டியோட இங்க அனுப்பிச்சிருவாங்க. அந்த ஆட்டுக்கு புல்லு கூட எங்க அப்பா அமைஞ்சுக்கிறதுல தான் போய் பறிச்சுட்டு வருவாரு. இப்ப அந்த இடமெல்லாம் நகரம் ஆயிடுச்சு. தம்பி லாகரி வசதியெல்லாம் பயன்படுத்துவாரோ? காந்தியவாதி குடும்பத்துல இப்படி ஒருத்தன், எல்லாம் என் தலையெழுத்து. இன்னைக்கு இந்த நாட்டோட இளைஞர்கள் தலைவிதி இப்படிதானே இருக்கு. ஆனா நீங்கள்லாம் இன்னும் காந்தியத்துல நம்பிக்கை வச்சு இப்படி எல்லாம் இந்த மதுவிலக்கு போராட்டத்தை ரொம்ப தீவிரமா நடத்துறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஆனா உங்களோடலாம் நான் அந்த போராட்டத்துல கலந்துக்க முடியலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏதோ எங்க சக்தியை வச்சு அடுத்த தலைமுறைக்கு நல்லது நடக்கணுமேங்கிறது நம்மளோட ஜென்ம கடன் இல்லைங்களா? ஆமா, அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம். இதையே தான் எங்க அப்பாவும் சொல்லுவாரு. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க குடும்பம் தொழில் போக்குவரத்துலையும் தான தர்மத்திலையும் ரொம்ப சிறப்பான குடும்பம்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப பழைய செல்வாக்கு இல்ல, வியாபாரமும் நொடிச்சு போச்சு, சொத்துக்களும் கரைஞ்சு போச்சு. அப்பா காலத்துல பர்மாவுக்கும் சிலோனுக்கும் நிறைய ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வியாபார நிலைமையே தலைகீழா மாறி போச்சு. இந்த மாறி போன சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிதானிக்க முடியல. நீங்கெல்லாம் காபி சாப்பிடுங்க. சரி. இதோ வந்துடுறேன். போன் அடிச்சுட்டே இருக்காங்க. இவங்களா? காயத்ரி சொன்ன கேளு ப்ளீஸ். காயத்ரி கொஞ்சம் வெயிட் பண்ணு. காயத்ரி சொன்ன கேளு. காயத்ரி சொன்ன கேளு. பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு வீட்ல காலையில எல்லாரும் வேலைக்கு போற அவசரத்துல இருப்பாங்கன்னு மேனஸ் தெரியாது. வேன் கிளம்பிடுச்சு. நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் யாரு? எதுக்கு வந்திருக்காங்க? அவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிங்கம்மா. பழைய பெருமை புகழ் அந்த போதையில முழுகிட்டீங்க. வேணா காயத்ரி சொன்ன கேளு. சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஸ்கர்ட் அயர்ன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? காயத்ரி பின்ன என்னங்க, நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட் போகும்போது ஒண்ணும் தெரியாத தண்டம் எல்லாம் கொஸ்டின் பண்றப்போ தலை குனிய போறது யாரு? நான் தானே. அதுலயும் இவ கரஸ்பாண்டன்ட், எங்க எம்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். டெய்லி செய்யற ஒரே உருப்படியான வேலை அதை செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில வரைக்கும் பேசிட்டு இருக்கட்டுமே. வேண்டாம், நான் சொல்ல போறேன்.